அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நாம் ஒரு அசாதாரண மனிதனின் கதையை பகிரப்போகிறோம். வங்கதேசத்தின் இதய பகுதியில் சூரிய உதயத்தின் மஞ்சள் வெளிச்சத்தில் ஒரு மனிதன் தனியாக தனது நாளை தொடங்குகிறான். இந்த மனிதன் யார்? அவனது வேலை என்ன? ஒரு பைசா கூட வாங்காமல் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இறந்தவர்களுக்காக கல்லறைகளை தோண்டி வரும் ஒரு ஹீரோவின் கதைக்குள் நுழைவோம். இது மோனுமியாவின் கதை. வங்கதேசத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் மோனுமியா என்ற மனிதன் வாழ்கிறான். அவன் கிராமத்திற்கு வருவதை பார்த்தாலே அனைவருக்கும் புரியும், யாரோ இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார்கள். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக மோனுமியா ஒரு காரியத்திற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறான். இறந்தவர்களுக்காக கல்லறைகளை தோண்டுவது. ஒரு பைசாவோ ஒரு கைப்பிடி அரிசியோ கூட அவன் யாரிடமும் கேட்பதில்லை. இந்த சேவைக்கு காரணம் என்ன? தூய மனதின் உதாரணமான தயாளம். அதுவே அவனது உந்துதல். இந்த பயணத்தின் தொடக்கம் ஒரு வலியிலிருந்து ஆரம்பமானது. பல ஆண்டுகளுக்கு முன்பு மோனுமியாவின் தாயார் இறந்தபோது அவனிடம் ஒரு நாணயம் கூட இல்லை. தன் கைகளால் அவன் தன் தாய்க்கு கல்லறை தோண்டினான். அந்த கல்லறையின் பெயரை அவன் ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் எழுதினான். அன்று தொடங்கிய அந்த பயணம் இன்று 2970 கல்லறைகளின் கதையாக மாறியிருக்கிறது. கிராமத்தின் மிகவும் ஏழையாக இருப்பவனோ பிரபலமான அரசியல்வாதியோ யாராக இருந்தாலும் மோனுமியா அனைவருக்கும் ஒரே மரியாதையுடன் கல்லறை தோண்டுகிறான். ஒவ்வொரு கல்லறையையும் அவன் கவனத்துடனும் அன்புடனும் தயார் செய்கிறான். அவனது நோட்டு புத்தகத்தில் ஒவ்வொரு மனிதனின் பெயர், அவர்களது உறவினர்களின் தொலைபேசி எண், இறந்த தேதி அனைத்தும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல நாட்களில் அவனது வீட்டில் ஒரு உணவு தானியம் கூட இருக்காது. சில நேரங்களில் வெறும் தண்ணீரில் வேக வைத்த அரிசியை உண்டு, சில நேரங்களில் ஒன்றுமே உண்ணாமல் அவன் தனது சேவைக்காக வெளியேறுவான். ஒருமுறை உணவு உண்ணும்போது ஒரு மரணச் செய்தி கேட்டவுடன் பாதி உண்ட உணவை விட்டுவிட்டு அவன் ஓடினான். அவனது மனைவிக்கு ஆரம்பத்தில் இந்த வாழ்க்கை புரியவில்லை. ஆனால் அவனது தியாகத்தை பார்த்தபோது அவருக்கு புரிந்தது, இது வெறும் வேலை அல்ல, ஒரு புனிதமான பணி. மோனுமியாவை வழிநடத்துவது ஆன்மீக நம்பிக்கை. இந்த சேவை மறுமையில் அவனது கல்லறையில் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் என்று அவன் நம்புகிறான். ஒவ்வொரு ஆண்டும் அவன் இறந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்கிறான். அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்கிறான். அவர்களின் அன்புக்குரியவர்களை நினைவுகூர அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறான். இந்த உலகில் இறந்தவர்கள் பெரும்பாலும் மறக்கப்படுகிறார்கள். ஆனால் மோனுமியா ஒவ்வொரு ஆன்மாவையும் நினைவில் வைத்திருக்கிறான். ஒவ்வொரு கல்லறையையும் மதிக்கிறான். ஒரு பைசா எதிர்பார்ப்புமின்றி ஒரு கிராமத்தின் இதயத்தில் அவன் ஒரு அமைதியான புரட்சியை உருவாக்கியிருக்கிறான். மோனுமியாவின் கதை ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண பயணம். அவனது பெயர் ஒருபோதும் பெரிய புத்தகங்களில் எழுதப்படாமல் போகலாம். ஆனால் 2970 கல்லறைகளில் ஒரு கிராமத்தின் நினைவுகளில் அவனது பெயர் என்றும் வாழும்.